இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மம் பல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா எந்தன் நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. மல்லியை கூட்டிட்டு வந்து கோலம் போட வச்சா நல்லா இருக்கும்ல? அவளை எங்கேயுமே காணாம பாபா. ஜெய் மகாகாளி. எங்க தப்பு நடக்குது? யாரும் இந்த வேலையை செய்யறாங்க. கால பைரவா, உன்னுடைய பக்தனுக்கு நீ கொடுக்கிற பலன் இதுதானா? இது அநியாயம், இது தர்மம் கிடையாது. அவ இங்கிருந்து எப்படி தப்பிச்சு போனா? எப்படி எப்படி போனா? ஜெய் மகாகாளி. சரோஜா, நீ இங்கேயே உட்காந்துட்டு இருக்க. நான் உன்னை வீடெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன். என்னங்க பண்றது? பாவம் அர்ச்சகர் ரொம்ப நல்லவரு. அவருக்கே இந்த நிலைமை என்னும் போது நமக்கு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும் சரோஜா? நல்லவங்களை இந்த ஆண்டவன் ரொம்ப நாள் இந்த பூமியில வாழ விட மாட்டேங்கிறான். சீக்கிரமா அவங்ககிட்ட எழுத்துக்கிறான். அது இயற்கையான சாவா இருந்தா பரவாயில்ல. ஆனா பாவம் அர்ச்சகரை யாரோ கொன்னுட்டாங்கன்னு தானே சொல்றாங்க. அது என்ன ஏதுன்னு இன்னும் தெளிவா தெரியலையே சரோஜா. கொன்னுட்டாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா கொன்னது யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே. உன்னை நீயே போட்டு குழப்பிக்காது. அவரோட சாவுக்கு காரணமானவங்கள
அந்த ஆண்டவன் சும்மா விட மாட்டான். நீ முதல்ல சாப்பிட்ற வழியை பாரு. நீ சரியாவே சாப்பிட்றதில்லன்னு சின்னம்மா சொல்றாங்க. சாப்பிடு. வேண்டாங்க, எனக்கு பசி இல்ல. அப்படி சொன்னா எப்படி சரோஜா? சரியா சாப்பிடலன்னா உன் உடம்பு தான் கெட்டு போகும். சொல்றது புரியுதா? நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி சரோஜா? செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு இல்ல. முதல்ல இதை சாப்பிடு. வேண்டாங்க. எதுவும் சொல்லாம சாப்பிடு. இந்த அப்படி நீ சாப்பிடாம நான் போக மாட்டேன். பாத்தியா, பசி இல்லைங்கிற, ஆனா இதை பிடிக்கிற அளவு கூட உன் உடம்புல சக்தி இல்லைங்கிறது தெரியுது. சரி, நானே ஊட்டி விடுறேன். காட்டு. நல்லா சாப்பிடு சரோஜா. உன் புருஷனே உனக்கு விஷத்தை ஊட்டி விடுறான். நீ உயிரே வச்சிருக்கிற உன் புருஷன் கையால தான் உனக்கு சாவுது. நீ செத்துட்டா உன் புருஷன் விக்ரம் பைத்தியம் ஆயிடுவான். உடனே அவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டு இவ்வளவு பெரிய சொத்துக்கு நான் சொந்தக்காரி ஆயிடுவேன். என்ன ஆச்சு பாபா? நீங்க சொன்னது என்ன? அங்க நடந்தது என்ன? உங்க சக்தி பலிக்காம போயிடுச்சா? ருத்ரா, அந்த நாகராணி என்னுடைய கட்டுப்பாட்டில இருந்து தப்பிச்சு போயிட்டாங்கிறதுக்காக என்னோட சக்தியை குறைச்சல மதிப்பிடாத. நாம விடுற ஒரே அம்புலையே எதிரியோட மரணம் சம்பவிக்கணும்னு எதிர்பார்க்காத. அதே மாதிரி என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி அவ தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா அவ ஒரேடியா தப்பிக்க முடியாது. அதுக்குள்ள நான் தோல்வி அடைஞ்சதா ஒத்துக்க மாட்டேன். இப்ப கூட அவ ஜெயிக்கல. ஜெயிச்சதா நினைச்சு அவ தப்பிச்சு போயிருக்கா. நீங்க என்ன சொல்றீங்க பாபா? நீங்க போட்ட மாயக்கோட்டை தாண்டி போனவ ஜெயிக்கலன்னு சொல்றீங்களா? அது எப்படி சாத்தியம்? அப்படின்னா அவ இப்பவும் எங்க இருக்கான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். நாம் போட்ட மாயக்கோட்டை தாண்டினதுக்கு அப்புறம் என்னுடைய சக்தி முழுமையா அவளை ஆக்கிரமிச்சு அது நிழல் மாதிரி அவளை தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதனால அவ தன்னோட உருவத்தை மாத்திக்க முடியாது. எனக்கு புரியல பாபா. நாகராணி உருவத்தை மாத்திக்கலன்னா என்ன ஆகும்? அவளுக்கு சாவு வரும். அவ செத்து போயிடுவா. இவள மாதிரி ராஜநாகங்கள் தினமும் 2 தடவை உருவத்தை மாத்தி ஆகணும். அதாவது மனுஷ உருவத்திலிருந்து பாம்பு உருவத்துக்கு மாறியே ஆகணும். அப்படி இல்லைன்னா அதுங்களுக்கு மரணம் நிச்சயம். அப்படின்னா இப்ப மனுஷங்க ரூபத்துல இருக்கிற நாகராணி பாம்பு ரூபத்துக்கு மாறலனா அவ செத்து போயிருவாளா? ஆமா, அவ செத்து போயிடுவா. அவ தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னா கண்டிப்பா என்ன தேடி வந்தா. சரணாகதி அடையறது தவிர வேற வழி இல்லை. உயிர் பிச்சைத்தான் கெஞ்சி கேட்கணும். ஏன்னா அவ உயிரை காப்பாற்றக்கூடிய விஷயம் என்கிட்ட இருக்கு ருத்ரா. அவ வந்த உடனே நாகமணி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க பாபா. பொறுமையா இரு ருத்ரா. அந்த நாகராணி இங்க வரட்டும். அவளை முழுசா ஏன் வசப்படுத்திக்கிறேன். அந்த நாகமணி அவளே கொடுக்கிற மாதிரி பண்ற. ஜெய் மகாகாளி.
படியில இருந்து விழுந்துட்டியா? அதெல்லாம் இல்லைங்க. அம்மா, திடீர்னு வயிறு வலிக்குது. சரி வா ஹாஸ்பிட்டல் போலாம். அமிர்தா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா? பார்த்து விக்ரம், பார்த்து. என்னால முடியலங்க. சரோஜா, நீ தைரியமாயிரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்க. இது பண்றேன். விக்ரம், அவளை மாடிக்கு கூட்டிட்டு போப்பா. டாக்டர் இப்ப வந்துருவாரு. சின்னம்மா, டாக்டர் வரதுக்கு நேரம் ஆகும். நாமளே இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிடலாம். எழுந்துக்கவே முடியாம கீழே விழுந்து துடிச்சிட்டு இருக்கா. இவளை எப்படி கூட்டிட்டு போக முடியும்? சரோஜா ஒன்றும் ஆகாது, பயப்படாத. இல்லைங்க, நான் பழைக்க மாட்டேன். சரோஜா பயப்படாத, எதுவும் ஆகாது. ஹாஸ்பிட்டல் போனா சரியாயிடும். சரோஜா எழுந்து. விக்ரம், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணிட்டா அவர் வந்துட்டே இருக்காரு. சித்தப்பா வலியால துடிக்கிறா சரோஜா. ஆஸ்பத்திரி போகாம எப்படி? நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. நாம இப்ப கிளம்பினாலும் டிராபிக்ல எங்கேயாவது மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவர் நேரத்துக்கு கிளம்பி இருப்பாரு, இப்ப வந்துருவாரு. நீ உடனே அவளோட ரூம் கூட்டிட்டு போப்பா. சரி சித்தப்பா. சரோஜா மெதுவா எழுந்து. அமிர்தா, பார்த்து மெதுவா தூக்குமா. ரோஜா துடிக்கிறத பார்க்கும்போது உயிர் பொழைச்சு போனா தோணுது. அமிர்தா என்னம்மா இப்படி துடிக்கிறா அவ? யாரோ விஷம் கொடுத்துருக்காங்க. ஒரு விஷம் இருக்கு. இந்த விஷத்தை வெளியெடுக்கலைன்னா இவங்க பழைக்க மாட்டாங்க. ராஜி, ரோஜா உயிர் படைச்சுப்பான்னு கேட்டா நீ இப்படி சிரிக்கிற? உன் சிரிப்பின் அர்த்தம் என்னவோ? இது கூடவா புரியல? நாம உடனே அவளுக்கு பாடைய ரெடி பண்ணணும். ராஜி, என்னது இது? பாடைய ரெடி பண்ணலாம்னு நினைச்சா இந்த பொண்ணு உயிரை இவ்வளோ கெட்டியா பிடிச்சி வச்சிருக்கா. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப நீ என்ன பண்ண போற? டாக்டர் அவளை செக்அப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லுவார்னு தெரியலையே. சரோஜாவோட உடம்புல விஷம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா. ஷோ, சும்மா இருங்க. டாக்டர் சரோஜாக்கு எப்படி இருக்கு? என்னாச்சு அவளுக்கு? நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. வயிற்றுல ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஒரு பிரச்சனையும் இல்லை. தூக்கம் வரதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே. நான் என் கடமையை செஞ்சேன்.
வாங்க டாக்டர், நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன். நீ இருப்பா, டாக்டர் கூட நான் போயிட்டு வரேன். சரி சித்தப்பா. வாங்க டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஓகே ஓகே. அமிர்தா, நீ சரோஜாவை கொஞ்சம் பார்த்துக்கோ. நான் கடைக்கு போய் மெடிசின்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். பார்த்துக்கோமா. சரி. பரமேஸ்வரா, என் குழந்தைகளோட ஆசையை நீ தான் நிறைவேற்றணும்பா. ரொம்ப யோசிக்காத விஷ்ணு. இன்னைக்கு அந்த டெண்டர் நமக்கு தான் கிடைக்கும். இத்தனை வருஷங்களா நீ கண்ட கனவு இன்னைக்கு நினைவாகும். சொல்ல முடியாதுமா. இன்னைக்கு அந்த டெண்டர் நமக்கு தான் கிடைக்கும்னு கன்ஃபார்மாலாம் சொல்ல முடியாதா? ருத்ரா, இருக்குன்னு சொல்லி அனுப்புறீங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும்ல. ஆமா பாட்டி, சித்தப்பா சொல்றது உண்மைதான். நாம நினைக்கிற மாதிரி அந்த சர்மா குரூப்ல இருந்து இந்த ப்ராஜெக்டை நம்ம பக்கம் இழுக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. இந்த டெண்டர் நமக்கு வராதுன்னு நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா இந்த டெண்டர் நமக்கு தான். நல்ல வேளை உனக்காவது என்னோட வார்த்தை மேல நம்பிக்கை இருக்கே. அம்மா, நீ அந்த ஆண்டவனுக்கு செய்யற பூஜையை நம்பிதான் டெண்டர் நமக்கு கிடைக்கும்னு சொல்ற. அது உன்னுடைய நம்பிக்கை. நான் என்னுடைய கான்ஃபிடன்ஸ் வச்சு சொல்றேன், இந்த டெண்டர் நமக்கு தான் வரும். பகல் கனவு காண்றியானா? பகல் கனவு இல்ல, இது உண்மை. நீயும் ஏலத்துக்கு வரதானே போற, அங்க வா, உனக்கே புரியும். என்னங்க, உங்க ஆசை போலவே டெண்டர் நம்ம கைக்கே வந்தா நான் குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்றேங்க. அந்த அபிஷேகத்துக்கு இப்பவே ஏற்பாடு பண்ணேன். ஏன்னா இன்னைக்கு அதுதான் நடக்க போகுது. ஏன் சொல்றேன்னா, இத்தனை வருஷமா நம்ம பிசினஸ் ரைவலா இருந்த அந்த சர்மா குரூப்ஸ் கையில இருந்து இந்த வாட்டி இந்த டெண்டர் நம்ம பக்கம் வரவழைக்கிறது சுலபம். கர்ணா, அர்ஜுன் கூப்பிட்டு சரி, இன்னைக்கு ஏலத்துக்கு அவனும் வரட்டும். இனிமே பிசினஸ்ல அவனும் இன்வால்வ் ஆகணும். சரிங்கப்பா, நான் கூட்டிகிட்டு வரேன். அவனுக்காக கீழே நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம்னு அவங்ககிட்ட சொல்லு. சரிப்பா. என்னது, நானும் இவங்க கூட ஏலத்துக்கு போகணுமா? வாய்ப்பே கிடையாது. இப்போ என்ன பண்றது? எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாகணுமா? அர்ஜுன், அர்ஜுன், மிஸ்டர் அர்ஜுன், கொஞ்சம் எழுந்துக்கிறீங்களா? டேய், எந்திரிடா முதல்ல. அப்பா கீழே வெயிட் பண்றாரு. இன்னைக்கு டெண்டர் ஆக்ஷனுக்கு நீ எங்க கூட வர, சரியா? ஐயோ, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் வரல. இதெல்லாம் வயித்த வலியை தாங்க முடியல. சும்மா நடிக்காதடா. உனக்கு வைத்த வழிலாம் ஒண்ணு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு எங்க கூட வரதுக்கு இஷ்டம் இல்ல, அதனால தானே இவ்வளவு நாடகம் போட்டுட்டு இருக்க. நீ ஒத்தந்தானே புரிஞ்சு வச்சிருக்க. ரொம்ப கரெக்டா சொன்னா. ப்ளீஸ் 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 அப்பா கிட்ட ஏதாவது சொல்லி மேனேஜ் பண்ணிக்கோ. ஏன்டா டேய், எப்போ நான் தான் கிடைச்சேனா உனக்கு?
சரி நீ இப்போ படுத்துக்கோ, நான் அப்பா கிட்ட ஏதாவது சொல்லி மேனேஜ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் டே அண்ணா. அப்பா அது அர்ஜுனுக்கு உடம்பு சரியில்லையாப்பா. என்னாச்சு அவனுக்கு? எங்கேயாவது வான் கூப்பிட்டா உடனே எங்க இருந்து ஜுரம் வந்து பிடிச்சிக்குமா என்னமோ. சரி வாங்க போலாம். சரி அம்மா பாட்டி கிளம்புறோம். அத்தை வாங்க. ருத்ரா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? வா. அண்ணா ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியா பேசுறாரு? அதுவும் பயங்கர கான்ஃபிடண்டா பேசுறாரு. டெண்டர் நமக்கு தான் கிடைக்கும்ன்றாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த டெண்டர் நமக்கு கிடைக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. அது நமக்கு கிடைக்கணும்னா நான் அடையணும்னு ஆசைப்பட்ட அந்த பொக்கிஷமான மணி என் கைக்கு கிடைக்கணும். அது கிடைக்கிற வரைக்கும் நிச்சயமா இவ்வளவு பெரிய டெண்டர் நமக்கு கிடைக்காது. அர்ஜுன், என்னடா ஆச்சு? என்னன்னே தெரியலம்மா, திடீர்னு எனக்கு பயங்கரமா வயித்து வலிக்குது. வயித்து வலிக்குதா? இரு, நான் போய் உனக்கு கஷாயம் போட்டு கொண்டு வரேன். அதை குடிச்சா வலி சரியாயிடும். அர்ஜுன், என்னங்க இது? நீங்க என்ன சொன்னீங்க? இங்க என்ன நடக்குது? கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவாங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எழுத மட்டும்தான் என் உதவி வேணும்னு சொன்னீங்க. ஆனா இப்ப தெம்பா இருக்காங்க. நாங்களும் அப்படிதான் நினைச்சோம் டாக்டர். ஆனா அவ எப்படி உயிரோட இருக்கான்னு எங்களுக்கே புரியல.